கடந்த பிப்ரவரி 28 முதல் அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றமான போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. பின்னர் கடந்த 8ஆம் தேதி இருதரப்பாலும் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டது. 2 வாரங்களுக்கு அறிவிக்கப்பட்ட இந்த போர் நிறுத்தம் ஜூன் 23ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் அதை காலவரையின்றி நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். போர் சூழ்நிலை காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் ராணுவம் மூடியுள்ளது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் காலம் விரைந்து சொல்கிறது. ஈரான் விரைவாக முடிவு எடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமூக வலைதளத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் மக்களின் ஒற்றுமையால் எதிரி நாடுகளின் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தும் முயற்சிக்கு இடமளிக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் நடுவர் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. அமெரிக்க ராணுவ வட்டாரங்கள் கூறுகையில் சீனாவில் இருந்து ஈரானுக்கு ஆயுதங்கள் செல்லாமல் தடுக்க ஹார்முஸ் பகுதி முழுமையாக கண்காணிக்கப்படுகிறது. அமைதி பேச்சு தோல்வியடைந்தால் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்றும் தற்போது 19 போர்க்கப்பல்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மத்திய கிழக்கில் தயார் நிலையில் உள்ளன என்றும் தெரிவித்தனர். ஈரானுடன் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஹார்முஸ் ஜலசந்தியில் பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தவும் அமெரிக்க ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன.